எனக்கு இப்ப கல்யாண வயசை தாண்டி நாளாச்சுடி. பொண்ணும் கிடைக்கல பொண்ணும் கிடைக்கல. டேய் மாமா என்னடா பண்ற? ஏன் பாப்பா? பொண்ணு வீட்டுக்கு அனுப்பியிருந்த போட்டோ சரியில்லையாமா. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுறதுனால உங்களுக்கு பிடிக்கல. என் பாக்கெட்டுக்குள்ள தானே கை விட்டுருந்தேன், அடுத்த பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுருந்தேன். இப்ப என்ன பண்ணணும்? வா வேற போட்டோ எடுக்கலாம். இப்ப பாஸ் குடுறா. இது ஓகேவா? டேய் தப்பா இவ்வளவுதான்டா. ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சு. டேய் அட்டென்ஷன் நில்றா. கையில ஸ்லேடு மட்டும் தான் இல்ல, ஏதோ சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள போற கைதிய போட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. இது ஓகே. டேய் மாமா என்ன மறுபடியும் போட்டோ பிடிக்கலன்ட்டாங்களா? பொண்ணு வீட்டுல இருந்து போட்டோ அனுப்பி இருக்காங்க. பொண்ணு போட்டோ அனுப்பிருக்காங்களா? கொடு பாக்கலாம். என்ன ஆன்ட்டி மாதிரி இருக்கு? டேய் நீ அங்கிள் தானடா. டேய் இதை விட்டா உனக்கு பொண்ணே கிடைக்காதுடா. சரி எனக்கு சமைக்க தெரியுங்கிற விஷயம் பொண்ணு வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிருச்சு மேரேஜுக்கு அப்புறம் என்னையே சமைக்க விட்டுருவாங்க. டேய் இது சொல்லிதான்டா அவங்க அம்மா கல்யாணத்தையே ஓகே பண்ணிருக்குது.